செயின்ட் ஐரினேயஸ் நாஸ்டிசிசம் என்ற கள்ள உபதேசத்தை எதிர்த்து தகர்த்தவர். சிறிய ஏசியாவில் உள்ள சிமிர்னாவில் AD 130 பிறந்தவர். காலில் உள்ள லுக்டுனம், தற்போதைய பிரான்சில் உள்ள லியான் இல் கிபி 202 மரித்தார். பிரான்சின் தென் பகுதியில் உள்ள கிறிஸ்தவ சபைகளும் குழுக்களும் வளர்ந்து பெருக அவைகளை வழிநடத்திய கிரேக்க பிஷப்பாயிருந்தவர் செயின்ட் ஐரினேயஸ். அப்போது வளர்ந்திருந்த நாஸ்டிசிசம் என்ற கள்ள உபதேசத்தை எதிர்க்கவும் கிறிஸ்தவ இறையியலை வளர்க்கவும் சபை ஒழுங்குகளை வரைந்தெடுக்கவும் தன் வாழ்வை அர்ப்பணித்தவர். அப்போஸ்தலன் யோவானுடைய சீஷனாயிருந்த செயின்ட் பாலிகார்ப்பை பார்த்து அவரோடு பழகி அவருடைய பேச்சை கேட்டு கற்றுக்கொண்டவர் செயின்ட் ஐரினேயஸ். அவரது காலத்திய மற்ற அநேக பரிசுத்தவான்கள் பெரியவர்களாலும் பின் கிறிஸ்தவத்தில் இணைந்தவர்கள். ஆனால் இவரோ சிறு வயதிலிருந்தே கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்தவர். மார்க்கஸ் அரேலியஸ் என்ற ரோம அரசனால் சபைக்கு ஏற்பட்ட உபத்திரவ காலத்தில் செயின்ட் போத்தினஸ் என்ற லியானின் முதல் பிஷப் மறைவுக்கு பின் லியானின் 2ஆம் பிஷப்பாக பொறுப்பேற்றவர். மார்க்கர் அரேலியஸால் ஏற்பட்ட உபத்திரவம் முடிந்த பின் ஏற்பட்ட சமாதான காலங்களில் ஒரு போதகராகவும் சபைகளுக்கு போதனை செய்யவும் ஒரு மிஷனரியாக புது சபைகளை ஏற்படுத்தவும் என 2 வேலைகளை செய்ய தொடங்கினார். அவருடைய எல்லா எழுத்துக்களும் நாஸ்டிசிசம் என்ற கள்ள உபதேசத்தை எதிர்த்தே இருந்தன. அதில் மிக முக்கியமானது அட்வர்சஸ் ஹெரசிஸ், கள்ள உபதேசத்திற்கு எதிராக என்ற 5 தொகுப்பு கொண்ட நூலாகும். முதல் தொகுப்பில் வேலண்டின் என்பவனால் பேசப்பட்ட நாஸ்டிக்ஸை பற்றியும் அவனுடைய முன்னோடிகள் பற்றியும் சீமோன் மேகஸ் என்ற மந்திரவாதிதான் அவர்கள் முதல் குரு என்பதை பற்றியும் எழுதுகிறார். 2ஆம் தொகுப்பில் வேலண்டினால் எழுதப்பட்ட உபதேசங்கள் தவறானவை, உண்மைக்கு புறம்பானவை என்பதை ஆதாரங்களுடன் நிரூபிக்கிறார். 3ஆம் தொகுப்பில் புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷ நூல்களில் இருந்து எடுக்கப்பட்ட நிரூபணங்களை மேற்கோள் காட்டி நாஸ்டிசிசம் தவறு என்று எழுதுகிறார். 4ஆம் தொகுப்பில் இயேசுவின் வார்த்தைகளை பற்றிய விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாடும் சுவிசேஷங்களும் சேர்ந்தே பார்க்கப்பட வேண்டியதன் அவசியத்தை இதில் எழுதுகிறார். 5ஆம் தொகுப்பில் இன்னும் அதிகமாய் இயேசுவின் வார்த்தைகளை பற்றிய விளக்கமும் பவுல் அப்போஸ்தலனின் நிருபங்கள் பற்றிய விளக்கமும் எழுதுகிறார். திபேரியுஸ் ஈசர் காலத்துக்கு பின் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களுக்காக மட்டும் கிறிஸ்து வரவில்லை, பிதா இவர்களுக்காக மட்டும் கொடுக்கவில்லை, தொடக்கத்திலிருந்து வாழ்ந்த எல்லாருக்காகவும் தான் கிறிஸ்துவை கொடுத்தார். தங்களால் முடிந்த அளவு தேவனுக்கு பயந்து அவரில் அன்பு கூர்ந்து நீதியாய் வாழ்ந்து கிறிஸ்துவை பார்க்கவும் அவர் சத்தம் கேட்கவும் ஆசையாயிருந்தவர்கள் எல்லாருக்கும் கிறிஸ்து கொடுக்கப்பட்டார் என்றே அவர் கூறினார். அப்போஸ்தல உபதேசத்தின் செயல் நிரூபணங்கள் என்ற புத்தகத்தையும் அவர் எழுதினார். புதிதாக கிறிஸ்தவ மதத்தை தழுவினவர்களுக்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டது. யூசிபிஎஸ்ஸின் எழுத்தின்படி செயின்ட் ஐரினேயஸ் எழுதிய மற்ற புத்தகங்கள் ஆன் தி ஆக்டோட், அதாவது நாஸ்டிசிசத்தில் உள்ள அதில் சொல்லப்பட்ட 8 தெய்வீக நபர்கள் பற்றிய கருத்தை எதிர்த்து எழுதப்பட்டது. 2வது பிளாஸ்டஸ் என்பவருக்கு ஸ்கீயிசம் பிளவு பற்றி எழுதப்பட்ட நூல். 3வது ஞானத்தை பற்றி என்ற நூல். 4வது சர்வாதிபதி ஒருவர், அவர் எந்த தீமைக்கும் காரணர் அல்ல என்ற ஒரு நூல். 5வது ஈஸ்டர் பற்றி ஒரு நூல். செயின்ட் ஐரினேயஸின் எழுத்துக்கள் அடுத்த தலைமுறைகள் சரியான இறையியலை பின்பற்ற பெரிதும் காரணமாயின. வேத வாக்கியங்கள் எனப்படுவது பழைய ஏற்பாடு முழுவதும் இப்போதைய புதிய ஏற்பாட்டில் உள்ள அநேக புத்தகங்கள் சேர்ந்ததே என கூறினார். நாஸ்டிக்ஸ் எனப்படும் ஞானவாதக்காரர்கள் எழுதிய இயேசுவின் வாழ்க்கை மற்றும் உபதேசங்களை பற்றிய நூல்கள் வேத வாக்கியங்கள் ஸ்கிரிப்சர் அல்ல என்றும் போதித்தார். இந்த ஞானவாதக்காரர்களும் தங்கள் புத்தகங்களின் ஆவிக்குரிய அதிகாரத்தை நிலைநாட்ட விரும்பிய 2ஆம் நூற்றாண்டில் அதை எதிர்த்து பேசிக்கொண்டும் எழுதி கொண்டும் இருந்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் கிறிஸ்துவால் யோவானுக்கு கொடுக்கப்பட்டு பின் யோவானால் பாலிகார்ப்புக்கு கொடுக்கப்பட்டு பின் பாலிகார்ப்பால் தனக்கு கொடுக்கப்பட்டது என்று வாதிட்டார். அதனால் வேத வாக்கியங்களுக்கு தான் கொடுக்கும் விளக்கம் தான் சரி என கூறினார். ஞானவாதக்காரர்களால் இப்படி நிரூபிக்க முடியவில்லை. செயின்ட் ஐரினேயஸுக்கு முன்பு வரை கிறிஸ்தவர்களுக்கு தாங்கள் எந்த சுவிசேஷ நூலை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று தெரியவில்லை. சிறிய ஆசியாவின் கிறிஸ்தவர்கள் யோவான் சுவிசேஷத்தை முக்கியப்படுத்தினர். மற்றபடி பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் மத்தேயு சுவிசேஷத்தை பிரபலமாக்கினர். ஆனால் செயின்ட் ஐரினேயஸ் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற 4 நூல்களும் புதிய ஏற்பாட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய நூல்கள் என போதித்தார்.
ஐக்கியம் தேவன் நல்லவர்தான் என்ற கருத்தே அவர் இறையியலின் மையப்புள்ளியாயிருந்தது. ஆனால் நாஸ்டிக்ஸ் எனப்படும் ஞானவாதக்காரர்களோ கொடுமையான கடவுளிடம் இருந்து புறப்பட்ட 8 தெய்வீக நபர்கள் என சுவிசேஷத்திற்கு எதிராக போதித்தனர். யோவான் அப்போஸ்தலன் பயன்படுத்திய லோகோஸ், எழுதப்பட்ட தேவ வார்த்தை என்ற கருத்தை இவரும் பயன்படுத்தினார். கிறிஸ்துவாகிய குமாரனும் ஆவியானவரும் தேவனின் 2 கரங்கள் என கூற விரும்புவார். அவருடைய பிரசித்தி பெற்ற வாக்கியங்கள்: தன் எல்லையற்ற அன்பால் இயேசு கிறிஸ்து நம்மை போல மாறினார், நம்மை அவரை போல முழுவதுமாக மாற்றும்படியாக. தேவ மகிமை என்பது ஒரு மனிதன் முழுவதும் தேவ ஜீவனோடு வாழ்வதே. ஜீவனோடு வாழ்வது என்பது தேவனை பார்த்து கொண்டே இருப்பதால் வருவது. ஒரு மரத்தின் கனியால் தேவனுக்கு கடனாளியானோம். இன்னொரு சிலுவை மரத்தால் நம் கடன் தீர்க்கப்பட்டது. தேவனே நமக்கு போதித்தால் ஒழிய அவரை நம்மால் அறிய முடியாது. தேவ உதவி செய்தால் அன்றி அவரை அறிதல் என்பது நடக்காது. எந்த இடத்தில் சபை உள்ளதோ அங்கே தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். தேவ ஆவியானவர் அசைவாடுகிற இடத்தில் சபை பூரண கிருபையோடு இருக்கும். உலகத்தில் ஒரு பரதீசாகவே சபை இருக்கிறது. சரீரத்திலிருந்து வெளியேறுவதால் கிடைப்பதல்ல ஞானம். உண்மையான ஞானம் கிறிஸ்துவை அறிவதில் இருக்கிறது. அது நம்மை விடுதலை செய்யும். செயின்ட் ஐரனேஸ் என்ற பெயரின் பொருள் சமாதானமாகும். இயேசு ஒருவரே பிதாவை மனிதருக்கு வெளிப்படுத்தினார், மனிதரை பிதாவுக்கு முன் கொணர்ந்து விட்டார் என்று சொன்ன ஆதி கிறிஸ்தவ தலைவர்களுள் ஒருவர் செயின்ட் ஐரினேயஸ். மனிதன் வாழ்வதே தெய்வ திட்டமும் தரிசனமுமாயிருக்கிறது. குமாரன் இயேசு ஆதியிலிருந்தே பிதாவோடே கூட இருந்தவர் என்பவை அவருடைய பிரசித்தி பெற்ற வாக்கியங்களாகும். நன்றி.